சீடு சீடு சீனம் ரகு நீங்களாம் மீட் பண்ணிருக்கீங்களா பேசுறீங்களான்னு தெரியல. இப்போ வந்து 10 டேஸ்க்கு சொல்கிறேன், மற்றவங்க எல்லாருக்கும் இங்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரகு வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம், அதாவது ஷோலிங்கர் அந்த கிட்டத்தில் அங்கே தூரத்துலேருந்து தான் வராரு. டெய்லி அங்கேருந்து வந்துட்டு போகிற ட்ராவல் டைமிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்த டைமில் வந்துட்டு அதான் எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை தான். என்னதான் இந்த அண்ணா வந்தால் கையை சுத்த விடுறாரு, இதை பண்ண விடுறாரு, அதை பண்ண விடுறாரு, வரோம் போகிறோம், காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கிறோம், அங்கேருந்து இங்கே வரோம், இப்படி போகிறோமே அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தான். பட் அதுக்கப்புறம் லேட்டராக ஒரு 10 நாள் போனதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணிட்டாப்புல. ஷார்ப்பாக நம்மளுக்கு என்ன வேணும் அதை மட்டும் ஒரு பிளான் போட்டாப்புல. இதுதான் எனக்கு வேணும், இதை மட்டும் நான் முடிக்கணும், அடுத்தடுத்து என் வேலையை நான் பார்க்கணும். இத்தனைக்கும் அவன் இங்கே கிளாஸை முடிச்சுட்டு இங்கே நியர்பைல சென்னையில் என்னென்னலாம் வேலை வருதோ அந்த வேலைகளையும் பார்த்துட்டு அதில் வர இருக்கிற காசு எடுத்துகிட்டு வந்து தான் நம்மளுக்கு ஃபீஸே கட்டுறது. ஸோ அதனால் அவனுக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஃபீஸுக்கு இப்போ கொடுக்கணும்ப்பா அப்போ கொடுக்கணுமா இனிமே ஒரு ரிமைனிங் மட்டும் தான் பண்ணுவோம். பட் இருந்தாலும் அவன் எஃபர்ட்டை போட்டு அவனுக்கு வேணுன்ற விஷயத்த கரெக்டாக இங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப டெடிக்கேட்டடாக சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம இங்கிலீஷில் எழுதி போட்டாலும் சில விஷயம் புரியல அப்படின்னாலும் தனிப்பட்ட முறையில் நான் இதில் கொஞ்சம் டவுட் இருக்குது, நான் எனக்கு இதில் எதனால் இதை மாதிரி கேட்டு கரெக்டாக தெரிஞ்சுட்டு போயிடுவாப்புல. ஸோ அந்த விதத்தில் ரகு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். தான் சொல்லுவார் அண்ணன். அண்ணெல்லாம் வந்து ஜாலி டைப் தான். இருந்தாலும் என்ன டவுட்னா கேட்டேன்னாவே சொல்லுவார் அவர். இருந்தாலும் கேட்டுருங்க, என்ன டவுட்னா கேளுங்க. அண்ணங்கையில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அண்ணா பேரரசரன்னு ஒரு அண்ணன், அந்த அண்ணனுக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அவர் தான் வந்து இந்த அகாடமி சொல்லி இங்கே எத்தனை வந்து விட்டு சேர்த்துட்டு போனார். அதனால இப்போ நல்லா நான் அண்ணங்கையில் வந்து நல்லா இப்போ கற்றுனேன், மனசு இதுவாக தான் போகிறேன். நிறைய ப்ரெசன்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு டெடிக்கேஷன்